கனடாவின் டொரண்டோ உள்ளிட்ட நகரங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் பனிப்புயல் தாக்கும் என அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்கள் தருகிறார் அங்கிருக்கும் நமது செய்தியாளர் மானசா. கடுமையாக குளிரும் பிப்ரவரி மாதத்தில் டொரண்டோவில் வெப்பநிலை 13.8 டிகிரி செல்சியஸ் இருப்பதனால் இதுவே கனடாவின் மிக லேசான குளிர்காலம் என்று நம்பப்படுகிறது. ஆனால் இன்னும் 24 மணி நேரங்களில் ஒரு பனி புயல் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது டெக்சாஸில் இருக்கும் காற்றழுத்த தாழ்வு தென் ஆன்டாரியோவிற்கு 15 சென்டிமீட்டர் முதல் 30 சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு மற்றும் பனிமழையை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது டொரண்டோ, ஹாமில்டன், ஹால்டன் பீல், யார்க் டர்ஹம் மற்றும் தென் ஆன்டாரியோவின் பல நகரங்களை பாதிக்கும் என்று கனடாவின் வானிலை மையமான என்வாரன்மெண்ட் கனடா தெரிவித்துள்ளது. நெடுஞ்சாலைகள், நடைபாதைகள் மற்றும் பார்க்கிங் லாட்டுகளில் பனியை நீக்குவதற்கான வாகனங்கள் தயாராக இருக்கின்றது. இந்த பனி புயலில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்படும் என்பதனால் பயணிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் என்வாரன்மெண்ட் கனடா தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக கனடாவில் இருந்து மனசா.